சளிச்சு சரி சரி சரி. சளிச்சு தான் இருப்பாங்க வேறையா. ஃபுல்லாகவே கீழே அப்படியே பள்ளம். ஏன்னா இந்த கண்ணு தான் ஏற்கனவே இதாகிருக்கு. அட்டை 2 போடுங்க. ப்ரீமா நூடுல்ஸ். அது கடல் மட்டத்துலேருந்து 1390 அடி உயரத்தில் இருக்குது. இந்த கத்தியில் அப்போ பேய் இருக்குமா? காலேஜ் ரொம்ப அன்பாக எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. ஓகே, நான் வந்து இப்போது இந்த ஃப்ரெண்ட் நவீன் வீட்டில் தான் இருக்கேன். நாங்கள் அந்த இது பொத்தப்பட்டிய டவுன்லேருந்து அப்படியே அவன் தான் நம்மளை பைக்கில் ஏற்றிக்கிறதுக்கு. இப்போ வந்து நான் நவீன் வீட்டுட்டு இருக்கேன். இப்போது இந்த இடத்துலேருந்து நம்ம போக போகிறது என்ன, அலகல் அந்த மலை வந்து இந்த ரோடால் தான் போகணும். அப்போது இந்த நவீன் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் ஸ்கூலில் ரஜா ஸ்கூலில் படிக்கிற டைமில் இப்போது அந்த ஸ்கூலில் வந்திருந்தான். அப்போது இங்கேருந்து சாதாரணமாக விடிய காலில் 4 மணிக்கு வருவானா அவன் இங்கேருந்து ஸ்கூலுக்கு. அப்போது வெளில நெலுமணும். அப்போ நமக்கெல்லாம் அந்த இடத்துலேருந்து நான் அம்பக்கோட்டையிலேருந்து ஸ்கூல் போகிறதுக்கெல்லாம் எப்படியும் எனக்கு ஒரு 1/2 ஹவர் தான். அப்போது உண்மையாகவே இந்த இடத்துலேருந்து சரியான ஒரு தூரம். அப்போது ரோட் சரியான உடஞ்சி. ஆனாலும் இப்போது இந்த இடத்துல எப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறது உண்மையாக சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போ இப்போ நவீன் போயிருக்கான் வந்து நம்மளோட யதுவையும் ருக்ஷானையும் கூட்டிகிட்டு வரதுக்கு. இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம இன்றைக்கில் வருஷம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அலகல்லைக்கு இப்போ ஹைக் பண்ண தான் இருக்குது. இங்கேருந்து போகிற நேரமே பார்த்துட்டு போவோம் எப்படி இருக்குது. நம்மளோட இப்போ வந்து எப்படியுமே ஒரு நைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான் இருக்கும். ஏன்னா இப்போவே சரியான லேட் ஆயிடுச்சு. அப்போது பார்ப்போம் நம்ம மேலே போகிற நேரம் என்ன டைம் ஆகுது, என்ன நடக்குது அப்படிங்கிறது. இப்போது சரியாக டைம் வந்து 5:55. நான் வந்து நவீன் வீட்டில் வந்து சாப்பிட்டு தான் அப்போ அப்படியே போக போகிறோம். நமக்கு ரொட்டியும் பருப்பு கறி இருக்குது. அப்புறம் மீட் பால்ஸ் ஆடாது. மீட் பால்ஸ் சம்பல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அன்பாக நமக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. வாங்கடா சாப்பிடுவோம். நான் வந்து இந்த சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். எனக்கு வந்து சரியான பசியாக இருக்கிறனால சாப்பிட போகிறேன். இப்போ வந்து நாங்கள் நவீன் வீட்டில் சாப்பிட்டு இப்போ தான் நம்மளோட ஹைக்கை தொடங்க போகிறோம். இப்போ டைம் என்னடா? இப்போ 6 மணி 6 முறை 7 முறை ரைட். இப்போ ஒரு 6:30 மணி இருக்கும். அப்போ இப்போ தான் நாங்கள் இந்த அலகல்லைக்கே ஹைக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னொன்று ஏறி முடிச்சிருக்கோம். இந்த கிணறு வந்து இது குடிக்கிற தண்ணியா, ஊற்று தண்ணி. எனக்குன்னா கண்ணாடி போட்டிருக்கனால விளங்குது இல்லை. ஏன் போடுறீங்க? ஃபோனில் விளங்குது ப்ரோ, ஃபோனில் விளங்குது. ஃபுல்லாகவே ஊற்று தண்ணி. என்ன அது தண்ணி இருக்கதே விளங்குது, ஆனால் தண்ணி தான் இருக்குது. அப்போ நம்ம இப்படியே நம்மளோட ஹைக்கை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட், போ, லெட்ஸ் கோ. மேலாம் செம்மையாக வேர்த்துருச்சு. 7:13 நல்லா இருட்டிடுச்சு. இப்போ தான் நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். செம்மையாக இலக்குது, வேர்த்து ஊற்றி. சரியான காடு. இன்னும் சரியான அட்டை இருக்குது. இந்த ஏற்கனவே 2 காலெலாம் அட்டை தான் இருக்குது. அட்டை இல்லை, அட்டை கடிச்சது. இது என்ன சாமான் இது? ப்ரமோஷன் பண்ணுறீங்க. இது என்ன அது சாமான்னு என்ன சாமான்டா அது? அப்போ இந்த பாரு சிட்ரோனெல்லா. இது வந்து சிட்ரோனெல்லா. இது வந்து சிட்ரோனெல்லான்னு சொல்கிற ஒரு ஸ்ப்ரே ஒன்று. இந்த ஸ்ப்ரே அடித்தோன்னா அட்டைலாம் வீசுபட்டு விழுகுது எல்லாம். உதாரணத்துக்கு இந்த அட்டை இந்த உதாரணத்துக்கு அட்டை அங்கே டாக்டர் அங்கே இது தாண்டா இது தான் அந்த கால் தான் பரவாயில்ல. அப்போது இந்த ஸ்ப்ரேக்கு வந்து அட்டை வருது இல்லை காலுக்கு. ஆனால் என்ன ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிச்சுக்கணும், இல்லாட்டி அது வந்து காஞ்சிருது. சரி வா வா கல்லுக்கு வந்துட்டோம். போகிற வழியில் இருந்த ஷூ ஒன்று, யார்ட ஷூவோ தெரியல. இது அந்த ஃபாரினரோட தெரியலனா இந்த ஷூ. இந்த ஷூ ஒன்று இருக்குது. இந்த கத்தியில் அப்போ பேய் இருக்குமா? அவடையோ தெரியல. என்னடா இது? இது வந்து இங்கே ஒரு ஃபாரினர் ஒருத்தவங்க இந்த இதுலேருந்து விழுந்தாங்களாம். அப்போது அவட ஷூவோ தெரியல. அதா சார்லி. இப்போது நம்ம இந்த காட்டுலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இல்லை இங்கே பனி காலைக்கு வேணும் காணும்.
ஊரில் ரோட்டு பூண்டு மண்ணு இது கண்ணுக்கு நேராக தான் வருது. ஆமாம் இன்னைக்கு உடைப்பட்டதாவா? இன்னைக்கு இல்லை. ஆ ஜோ இங்கே வா, ஜோ இங்கே. பழைய மலை பனி இறங்கி கூப்பிட்டு போகிறோம். ஓ வாங்க. ஓ ஓ குனிய குனி. அப்படியே கண்ணுக்கு ரோட்டடி சுற்றிருக்காங்க. ஏன்னா இந்த கண்ணு தான் ஏற்கனவே இதாகிருக்கு. சரி ஷுவர் தானே ஒன்றும் இல்லையே? இல்லை எனக்கு தான் எங்கேயும் பனியை பள்ளத்துக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி தோணுதுடா. ஏறின கதையே மற்ற பக்கத்தால் இறக்குறான் போல. சப்போஸ் வாங்குறதுக்கு போனவன முதல் ஏற்றத்தில் இருக்க வச்சான் பண்ணோம். போனேன் முதல் ஏற்றத்தில் புது புது மோட்டருக்கா அப்படியே உள்ளே வானாண்டா. போனேன் உள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் மாதிரி அது உள்ளூர் இருக்கான் வீடு. ஆட்கள் நடமாட்டத்துக்கு இது வந்து இந்த மலைகளில் மலையில் வந்து ஒரு பன்சல் ஒன்று இருக்குது. அப்போது அந்த பன்சலில் உள்ள காலை வச்சு ஸ்ரீபாதையில் வந்து இன்னும் அதுவும் தெரியல. இப்போ 2 கால் வச்சு இது வந்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே 2 டிஸ்ட்ரிக். இந்த பக்கம் ஒரு டிஸ்ட்ரிக், அப்புறம் இந்த பக்கமாக இன்னொரு டிஸ்ட்ரிக். அப்போது நம்ம காலையில் வந்து பார்ப்போம் இது வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ ஏன்னா இப்போவே அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு காற்று ஒன்று, அப்புறம் அந்த வியூ, இந்த லைட்ஸ். அப்போது நம்ம அதனால காலையில் வரும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவன் டோர்ச் அடித்து காட்டியிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே குளம் ஒன்று வேறு இருக்குடா கீழே. இந்த பக்கத்தால் குளம் ஒன்றும் இருக்குது. நம்ம காலையில் வந்து காலையில் வந்து பார்ப்போம் அது எப்படி இருக்கு. இது பாருடா. நாலு பக்கம் நெருப்பு போகுது. இங்கே போட்டுறாது, இங்கே நெருப்பு அப்படின்னா சுற்றி வேற துப்பாராக்கணும். எல்லா இடமும் நம்ம இப்போ கேம்பிங் டென்ட் போடுறதுக்கு இடத்த தேடிட்டு கடைசியாக ஒரு இடம்னு கிடச்சிச்சு. அதில் தான் இப்போது டென்ட்டை போட்டு சமைச்சிட்ருக்கோம். இது வந்து சொசேஜஸ் என்ன செய்கிறோம்டா, வறுக்கிறோமா வதக்குறோம். சொசேஜஸ் வந்து செய்கிறோம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச சாப்பாடாக செஞ்சிட்ருக்கோம். இந்த பக்கத்தால் சாண்ட்விச் இருக்குது. அப்போது சாண்ட்விச்சும் சொசேஜஸ் தான். காலை சாப்பாடு வந்து மேகி. இவன் தான் இன்றைக்கி நம்ம ஒரு குக்கு வித் கோமாளி. இவன் குக், நீங்கள்லாம் கோமாளி மட்டும் இல்லைடா, எல்லாரும் சேர்ந்து சமைச்சிருக்கோம். அங்கே ஒருத்தர் அவர் வந்து அது என்ன ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஏதோ பிஸியாக இருக்கீங்களா? என்ன தெரியுங்க என்னடா அது? இவன் எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிட்றானே. இவன் இந்த சீஸையும் பச்சையாக சாப்பிட்றான், சொசேஜஸையும் பச்சையாக சாப்பிட்றான். இப்போ வந்து சரியா 12 மணி, தூக்கமே இல்லை, சரியாமே காற்று. இந்த கீழாலெல்லாம் தண்ணி வருது. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு. இவங்கெல்லாம் இப்போது தூங்காமல் ஃபோன் நோண்டிகிட்ருக்கானுங்க. அந்த பக்கம் தடியும் இருக்கான். அப்போ காலையில் வந்து நம்ம இந்த பக்கத்தால் ஒரு பன்சலை இருக்குது. அப்போது அந்த பன்சலைக்கு போயிட்டு தான், அந்த பன்சலை சுற்றி வேறு பெரிய கல் ஒன்று இருக்குது. முதல்ல வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போது நம்ம போயிட்டு அந்த பன்சல் உள்ள கல்லுக்கு காலையிலே போகணும்.
சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி 360 வியூ ஒன்று தான் இருக்குது. பார்ப்போம். அப்போது நாங்கள் இப்போ தூங்க போகிறோம். குட் நைட். இப்போ சரியாக காலையில் 9 மணி. கீழெல்லாம் அப்படியே வெயிலாக இருக்குது, மேலே மட்டும் ஃபுல்லாகவே பனி. நாங்கள் நேற்று நைட் சமைச்சது அது இது எல்லாத்தையுமே இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து நம்ம நேற்று வச்சுருந்த குப்பை ஃபுல்லாகவே கீழே அப்படியே வெயில் வந்துருக்கு. ப்ரீமா நூடுல்ஸ் அது மேகி இல்லைவா? ப்ரீமா நூடுல்ஸ். மேகினா அது ஒரு பிராண்ட். வந்து நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். இது வந்து கரெக்ட் நம்மளோட காலை சாப்பாடு வந்து நூடுல்ஸ். நான் எடுத்துக்கிட்டே மேகின்றா. மேகினா அது ஒரு கம்பெனி வா? நூடுல்ஸ் சின்னதாக கூர்கூராக இருக்கும். அதுவும் நூடுல்ஸ் தான், இதுவும் நூடுல்ஸ் தான். அதுக்கு பக்கட்டி என்னது இதுக்கு வேணா இந்த இதுக்கு கட்டுங்க, அப்போ கொஞ்சம் நிற்கும். ஹேண்டு அடி. சரி பத்திரிச்சா? பத்திரிச்சு அது நெருப்பு இறங்காது. கூட்டுங்க. எல்லாம் கூட்டி தான் இருக்கு. நீ குண்டு வாடா டக்குனா சூடு வருதா? வருது. நிப்பாட்டி இப்போ நம்ம வெடிச்சு கேஸ் இல்லாமல் இருக்கோம். ருப்சா மண்ணு அவன் இப்போ தான் கட்டிங் வாடு கழுவுண்டா. அது கொண்டு அடே சாமி இதை கொண்டு வா டக்குனா கொண்டு வாங்க. கேஸ் முடியுதுடா. கொஞ்சம் போட்டு பேசுகிறேங்க பேசு. உப்பு கொஞ்சம் போட்டு விட. அப்படி அட்டை 2 போடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுவிடு. அட்டையை கடைசி தூவி அப்படியே அந்த அதில் எப்படி அதில் சின்ன துண்ணு போட்டுவிடு. உப்பு கொஞ்சம் போட்டு அதே போட்டால் ஒரு எண்ணெய் கூடிரும். உப்பு இல்லை அம்மா சோறு போதுண்டா. உப்பு போதும். அதான் போக மாதிரி இருக்குங்க. நீங்கள் எனக்கு தூள் உப்பு தெரியாது. தண்ணி உப்புனா ஊற்றுறது ஓரளவு. ரசம் இதோட மேகி சாப்பிடுங்க, பிஸ்கட் சாப்பிடுங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்குடா. இப்போ சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம் இந்த 360 வியூ பாயிண்ட்டுக்கு. இப்போ நாங்கள் இருக்க இந்த இடம் வந்து என்னது அலகால் மவுண்டன் வந்து கடல் மட்டத்துலேருந்து 1390 அடி உயரத்தில் இருக்குது. இது கீழே வந்து சரியான மாதிரி வெயிலாக இருக்குது. அது விளங்குது இல்லை பனி. அப்போ நம்ம அப்படியே முன்னுக்கு போவோம். பனி காட்டுக்கு போகிறோம். எப்படி இருக்காங்க நாங்கள் இப்போ தான் அந்த அலகாலில் கேம்பிங் முடிச்சுட்டு வெளில போய்கிட்டு இருக்கோம். செம்ம அட்டை. இப்படியே இந்த அலகாலிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். செம்ம மழை. இப்போ மழை வந்து குறைஞ்சிருச்சு. சரியான அட்டை ஈரம் வழுக்குது கவனம். இந்த காட்டுக்குள்ளால தான் போகணும். இப்போ நான் வந்து இந்த அலகல்லோட ஃபைனல் எண்டுக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாகவே கீழே அப்படியே பள்ளம்.
எதுவுமே விளங்குது இல்லை அதில் இருந்து. மேலே வந்து பெரிய காலம் பொம்பளை கத்துது. குஞ்சு இவரோட அழகு, குஞ்சு இவரோட அழகு, குஞ்சு இவரோட அழகு, குஞ்சு இவரை ஃபோட்டோ எடுக்கணுமா, இவரை ஃபோட்டோ எடுக்கணுமா, இவரை ஃபோட்டோ எடுக்கணுமா. வந்து அழகல்ல ஏறி நேற்று கேம்ப் பண்ணிட்டு இப்போ வந்து கீழே இறங்கிட்டோம். இந்த வகத்தால் தேயிலை கொழுந்து வச்சிட்ருக்காங்க தூரத்தில் உள்ளவங்க. அந்த இடத்துக்கு எப்படிடா போகிறது? இந்த இடம் ஃபுல்லாகவே இது வந்து தேயிலை வச்சிட்ருக்காங்க. நம்ம போயிட்டு பார்ப்போம். தேயிலை பிக்கிறீங்களா ஆண்டி? இப்போ பிச்சு முடிச்சிட்டிங்களா? ஆ ஆ ஆ. இது இப்போ ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகிறதா? ஆ ஆண்டி சிங்கிள் அது? ஆ நூறு ದಿಗನ ಯೋ మీకు ప్రైవేట్ కాగేరి ల్యాండ్ కదా ಮತ್ತೆ ರಾಜೆ ಇದು ಇದು ಪ್ರೈವೇಟೇನಾ ಆಂಟಿ? ఇవి కడయా? మీ ఆంటీ దా మీ ఫ్యాక్టరీ ఎడితే గెనియండి గెనియలా డ్రై करना तो मी वेलन ඊට පස්සේ තමයි බ්‍රවුන් කලර් එකට මේවා වෙන්නේ නේ. ඒ පාටට වෙනස් வாட்டர் வெள்ளம் போட்டு அதுக்கு பிற்பாடு தான் மற்ற ஃபேக்ட்ரி போட்டு தான் சளிச்சு சரி சரி சரி. சளிச்சு தான் எடுப்பாங்க வேறையா. தூள் வேற நமக்கு வந்து இது சும்மா இப்படி டீல போட்டு அப்படி குடிக்கல குடிக்காது. அப்படி මාත් එහෙම නිකන් ට්‍රයි කරලා තියෙන එහෙම එන්නේ නැහැ නේ අර තේ මේක. அது தட்டுக்கு தட்டு போட்டு காய வைக்கிறது தானே, காய வச்சு சலிக்கிறது. சலிச்சு குச்சி வேற அந்த கொலையெல்லாம் தூளாகிடும், இந்த குச்சி வேற நின்றுடும். நம்ம செய்ய ஏறாது, கஷ்டம். சரி அது கொழுந்து வந்து பிக்கணும் வேணா? சரி. ரொம்ப அந்த முத்துன இலைகளும் பிக்கக்கூடாதுண்ணா? அது தேவை ருசி இருக்காது. ரெண்டுங்களாம் நீங்கள் இங்கேயேவா? பக்கம் என்ன ஊர் நீங்கள்? நாங்கள் பொத்தப்பேட்டி. మీకు కొంచెం మీ లోకు ఇడమదా ఆంటీ మీ ల్యాండ్గా? ఓ మీటిగా అక్కరా పల్లె అయిందని తీయనని. ඒ පැත්ත අතරලිය අදනේ මේ පැත්ත කෑගල්ල සයිඩ් එක ද? ஹரி ஹரி ஹரி. இது வந்து ஹத்தரளி அந்த பக்கம். இந்த பக்கத்தால் தான் நம்ம ஏறினதான இந்த அலகல் இருக்கு. தேம் அதாகன்னா அது. किलो किया තියෙනවද මේක? 23. අපි බෑග් එකේ කඩනේ. දාලු නෑ කුණුනා. වැස්සටද? ඔව්. වැස්ස වැඩිින්ද. එහෙම වෙනවද? அப்படி ஆகுமா? கூட வந்துச்சுன்னா பூச்சி பூச்சி ஆயிரும். ஊனே நல்லா போட்டு இருக்கணும். 8 சாக்கு 9 சாக்கு எடுப்போம். 2 சாக்கு தான் இருந்துச்சு மழையே எடுத்து. அப்பா எடுத்து முடிச்சிட்டீங்களா நீங்க? மழை முடிஞ்சு. அப்பா இல்ல பூச்சி. சரி சரி சரி. මලනාලේ නා? මල නෙන්දනා මල ගානේ. ඔව් ඒ නිසා එම වෙනවද ආන්ටි? இது வந்து தேயிலை கொழுந்து. இது இந்த மலைக்கு வந்து எல்லாமே இதாகி பழுதாகி. சரி நம்ம இப்படியே இதுலேருந்து வெளில போவோம். ஏன் ஆனா ஆண்டி போயிடும் ஆண்டி. பாய் பாய்.